ஃபேக்டர்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டுமானங்கள், அடிப்படை கூறுகள். அந்த மூன்று தத்துவம் என்னன்னா, ஒன்று செக்யூலரிசம், அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த சொன்ன முறையா உச்சரி. அரசியல் களத்தில் இருக்கிறவங்க வக்ஃபு அப்படிங்கிற வகுப்பு அப்படின்னு உச்சரிக்கக்கூடாது. வகுப்பு சட்டம், வகுப்பு திருத்த சட்டம், வக்ஃபு WAQF இங்கிலீஷ்ல. அதை மலையாளத்துக்காக வக்ஃப் அப்படின்றாங்க. நாம வக்ஃபுன்றோம். அவ்வளோதான். அதை உச்சரிக்கும் நாம சரியா முறையா கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஆங்கில சொற்களாக இருந்தாலும், சமஸ்கிருத சொற்களாக இருந்தாலும், உருது சொற்களாக இருந்தாலும், எந்த சொற்களாக இருந்தாலும், பிறமொழி சொற்களாக இருந்தாலும் அதை முறையாக கற்று உச்சரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய ஒன்று. இரண்டாவது புளூரலிசம், மூன்றாவது பெடரலிசம். இந்த மூணும் முக்கியமான கோட்பாடு அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற உயிர் மூச்சு கோட்பாடு. செக்யூலரிசம் என்பது மதச்சார்பின்மை. அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது. ஒரு குடிமகன் இந்துவா இருக்கலாம், நாளைக்கு முஸ்லீமா மாறலாம், வேண்டாம் சொல்லிட்டு அவர் சீக்கியனா மாறலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம்.